2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே நீட்டிற்கு விலக்கு தந்திட வேண்டும் என்று 2 மசோதாக்கள் நிறைவேற்றப்படுகிறது. ஏகமனதாக திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஏகமனதாக அந்த 2 மசோதாக்கள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. ஜனாதிபதி ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. எப்பொழுது? 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி. அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட அந்த மசோதாக்கள் தமிழகத்திற்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுகிறது. எப்பொழுது? 7 மாதம் கழித்து. 7 மாதம் கழித்து திருப்பி அளிக்கப்பட்ட அந்த செய்தியை இந்த எடப்பாடி ஆட்சி வெளியிட்டதா? சட்டமன்றத்தில் சொன்னார்களா? அல்லது அறிக்கையாக வெளியிட்டார்களா? செய்தி குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறதா? கிடையாது. ஆனால் நீதிமன்றத்திற்கு அந்த செய்தி வருகிறது. நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை வருகிறது. அப்பொழுது நீதிமன்றத்தில் அது திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்று எப்பொழுது நமக்கெல்லாம் தெரிகிறது என்று சொன்னால் 23 மாதம் கழித்துதான் நமக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. அதை நான் சட்டமன்றத்தில் ஆதாரத்தோடு எடுத்து வைத்தேன். எடுத்து வைத்த நேரத்தில் கூட அதை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டார் சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். ஒப்புக்கொண்டது மட்டுமல்ல, இந்த ஆட்சியில் நாங்கள் ஒரு காலம் அதை அனுமதிக்க மாட்டோம், சட்ட ரீதியாக அதை சந்தித்து அதை எதிர்த்தே தீர்வோம், உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்றும் அப்பொழுதும் உறுதி சொல்லப்பட்டது. இதுதான் நடந்தது.